அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம பார்க்க போகின்ற தலைப்பு நோய் பிரசனம். ஜாமக்கோல் பிரசனத்தில் உள்ள நோய் பிரசனம் சூட்சமத்தை தான் பார்க்க போகிறோம். வந்திருக்க கிளைண்ட் நோய் சம்பந்தமாக எந்த கேள்வி கேட்டாலும் நோய் பிரசனம் தெரிந்தால் மட்டும்தான் உங்களால் பலன் எடுத்து சொல்ல முடியும். வாங்க ஜாமக்கோல் பிரசனத்தில் உள்ள நோய் பிரசனத்தை பார்ப்போம். பாயிண்டா சொல்றேங்க, நோட் பண்ணிக்கங்க. ஓகே, சரி. நோய் பிரசனத்தின் போது சரம், ஸ்திரம், உபயம் பார்க்க வேண்டும். உதயம் சரம், நோய் தீரும். உதயம் ஸ்திரம், நோய் தீராது. உதயம் உபயம், நோயின் தாக்கம் அதிகம் இருக்கும், நோய் குறைவதற்கு தாமதம் ஏற்படும். அடுத்து உதயத்திற்கு 6 இடம் கவிப்பு 6, 8, 12 இருந்தால் நோய்க்கு தீர்வு இல்லை, மரணம் உறுதி. அடுத்து ஒரே ராசியில் உதயம் கவிப்பு 6 கூடியவர் இருந்தால் நோய் கடைசி வரை தீராது, கடைசி வரை மருந்து உட்கொள்ள வேண்டும் என்று அர்த்தம். அடுத்து உதயத்திற்கு கவிப்பு எந்த பாவமோ அந்த பாவம் சம்பந்தமான உறுப்பில் நோய் ஏற்படும். கவிப்பு எந்த கிரகத்தை கவிக்க இருக்கிறதோ அது சார்ந்த நோயும், உதயத்தை நோக்கி எந்த கிரகம் வருகிறதோ அது சார்ந்த நோயும் ஏற்படும். அடுத்து நோய் பிரசனத்தில் உதயத்தை நோக்கி செவ்வாய் வந்தால் அறுவை சிகிச்சை நடக்கும். சனி வந்தால் நீண்ட கால நோயாக இருக்கும். பாம்பு வந்தால் புற்றுநோய் என்று அர்த்தம். அடுத்து நோய் பிரசனத்தில் 6 இடத்தில் கவிப்பு அல்லது 4இல் கவிப்பு அல்லது 4ஆம் அதிபதியுடன் கவிப்பு அல்லது 4ஆம் அதிபதி நீச்சமாக இருந்தால் நோய்க்குண்டான மருந்து உடம்புக்கு ஒத்துக்காது என்று அர்த்தம். ஓகே. அடுத்து நோய் பிரசனத்தில் உதயாதிபதி நீசம் பெற்று 1, 4, 10 கவிப்பு இருந்தால் நோய்க்கு உண்டான மருந்து உடம்புக்கு ஒத்துக்காது. அடுத்து நோய் பிரசனத்தில் சூரியன் அல்லது செவ்வாய் 6, 8ஆம் அதிபதியாக வந்து உதயத்தை நோக்கி வந்தால் நோய் கடுமையாக பாதிக்கும். அடுத்து உதயத்தில் சுப கிரகம் இருந்தாலும் அல்லது உதயத்தை நோக்கி வந்தாலும் நோய் நீங்கும், ஆனால் ஆட்சி உச்சம் பெற்றிருக்க வேண்டும். கவிப்பை கவனித்து தான் பலன் கூற வேண்டும். அடுத்து உதயத்திற்கு 6இல் 6 இடம் கவிப்பு மாந்தி உதயாதிபதி இருந்தால் நோய் சம்பந்தமான கேள்விக்கு நல்ல பலன் தராது. 6ஆம் இடம் என்பது நோய் ஸ்தானம் இல்லையா, அதனால தான் சொல்கிறேன். உதயத்துக்கு 6இல் 6 இடம் கவிப்பு மாந்தி உதயாதிபதி இவங்க யாராவது இருந்தாங்கன்னா நோய் சம்பந்தமான கேள்விக்கு நல்ல பலன் தராது என்று அர்த்தம். அடுத்து நோய் ஸ்தானம் என்பது 6ஆம் இடம். நோய் ஸ்தானத்திற்கு 12ஆம் இடம் நோயின் துண்டிக்கும் பாவமாகும், அது 5ஆம் பாவமாகும். 6இல் கவிப்பு இருந்து 5இல் 6 இடம் இருந்து உதயாதிபதி பலமாக இருந்தால் நோயினிருந்து தப்பித்துக் கொள்வார் என்று சொல்லணும். அடுத்து உதயமும் 6 இடமும் கவிப்பும் இவை 3ம் திரிகோண ராசியில் இருந்து ஒரே நட்சத்திர அதிபதியின் சாரத்தில் இருந்தால் நோய் சம்பந்தமான கேள்வி கேட்டால் நோய் குணம் ஆகாது என்று சொல்லணும். அடுத்து கவிப்பு எந்த கிரகத்தை கவிக்கப்படுகிறதோ அந்த கிரகத்தின் காரகம் சம்பந்தமான நோய் ஏற்படும். துலா உதயத்திற்கு 10 கூடியவர் சந்திரன் நீசமாக இருந்து கேதுவுடன் இருந்தால் வந்தவர் கடுமையான மனக்குழப்பத்துடனும் மன நிம்மதி இல்லாமலும் மனக்கவலையோடு தான் பிரசனம் பார்க்க வந்திருக்கிறார் என்று அர்த்தம். ஓகே, இந்த வீடியோவில் ஜஸ்ட் நான் ரூல்ஸ் தாங்க சொல்லி கொடுத்துருக்கேன்.
அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சார்ட்டோட சொல்லித்தரேன். அடுத்த வீடியோனா உடனே நெக்ஸ்ட்டு வீடியோ கிடையாது, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ கொஞ்சம் ரீச் ஆகட்டும். பட் இந்த பாயிண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சாதான் அடுத்த வீடியோவில் நோய் பிரச்சனத்தை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு சொல்லிக் கொடுக்குறேன். ஓகே, கண்டிப்பாக இது நீங்கள் நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஜாமக்கோல் பிரசண்ட்டை பார்க்கும்போது நோய் சம்மந்தமாக ஒரு கேள்வி கேட்டாங்கன்னா இந்த பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ் ஆகும். ஓகே, சரி, அடுத்த வீடியோவில் பார்ப்போங்க. பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதை விட ரொம்ப முக்கியம், இந்த சேனலில் இருக்கக்கூடிய ப்ரீவியஸ் வீடியோவை மறக்காமல் பார்க்கவும். உங்களுக்கு தேவையான தலைப்பு நம்ம சேனல்லே அதிகமாக இருக்குது. மீண்டும் வேறொரு தலைப்புடன் விரைவில் சந்திப்போம். உங்கள் அன்பு நண்பன் கார்த்திக் பாபு. நன்றி, வணக்கம்.